ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது மிக இன்றியமையாததாக இருக்குங்க. இந்த பண தேவை அப்படிங்கிறது சரிவர இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்குவோம். கடன் வாங்குறது அப்படிங்கிறது அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் சிறிய தொகை அல்லது பெரிய தொகையை நம்ம கடனாக வாங்கி வச்சுருப்போம். வாங்கின கடனை நம்ம சரியான முறையில் அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஒருவேளை நம்ம கடன் வாங்கினதுக்கு பின்பு நம்மளால் கடனை அடைக்க முடியல, வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை, தொழிலில் வருமானத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளால் கடனை சரியாக அடைக்க முடியாது. அதே நேரத்தில் கடன் மீது கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம கடன் வாங்குவோம், அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம கடன் வாங்குவோம். இந்த கடன் பிரச்சனை நமக்கு தீரணும், கடனே நம்ம வாழ்வில் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவு நல்ல முறையில் நமக்கு இருக்கணும் அப்படின்னா செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வது சிறப்புங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி மிளகு பரிகாரம் நாம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். இந்த வழிபாட்டை நம்ம செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்கிறது சிறப்பு. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த வழிபாடு செய்யணும். 9 செவ்வாய்க்கிழமை நம்ம செய்கிறப்ப பெண்கள் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை தவிர்த்துட்டு மறுபடியும் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அதாவது 4 வாரம் செஞ்சிட்டீங்க, 5வது வாரம் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அந்த 5வது வாரத்தை அதற்கு அடுத்த வாரமாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு தவறும் கிடையாது. ஆண்கள் இந்த வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 9 வாரம் செய்யலாம். இந்த 9 வாரமும் நம்ம அசைவ உணவை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதற்கான வழிகளில் நம்ம கரெக்டாக பின்பற்றி அந்த பரிகாரத்தையும் வழிபாடும் செய்கிறப்ப அதற்கான பலன் 100% நமக்கு கிடைக்குங்க. இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, கடன் அப்படிங்கிறது நமக்கு நிம்மதியை கெடுத்துரும். நம்மளுடைய நிம்மதி அப்படிங்கிறதே நம்மக்கிட்ட இருக்காது, சந்தோஷம், மனம், மகிழ்ச்சி இருக்காது. இந்த கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த அசைவ உணவை நம்ம ஒரு 9 வாரமாவது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. 9 வாரம் நீங்கள் அசைவ உணவை தவிர்த்து முருகப்பெருமானை மனதில் நினைத்து இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய தொகை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். இந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய இந்த 9 வாரத்தில் மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது இப்போ ஒரு கடன் வாங்கி வச்சுருக்கோம், அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம ஒரு கடன் வாங்குவோம், சரியா? இப்போது வேறு ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிக்காக தான் நம்ம இந்த பரிகாரம் பண்ணுறோம். அப்போ நம்ம மேலும் இன்னொரு கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடனை முழுவதுமாக அடைச்சிட்டு தான் நீங்கள் பிற கடனையே வாங்கணும். சிறிய தொகை, பெரிய தொகை, எந்த தொகையாக இருந்தாலும் இந்த 9 வாரத்தில் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம மனதில் இருத்துக்கணும். இப்படி கடன் வாங்கிட்டேன், இந்த கடனை என்னால் அடைக்க முடியல, இந்த கடனால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத புலம்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி சும்மா எல்லா நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்காமல் அதற்கான வழி என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். வாங்கியாச்சு யோசிக்காமல் இனி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். வாங்கிட்டமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதனால் ஒரு நமக்கு நன்மையும் கிடைக்காது. அதனால் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, இந்த கடனை அடைக்கணும், அதற்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும், அந்த வருமானம் நமக்கு நல்ல ஒரு செழிப்பை கொடுக்கணும். அதாவது கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம செல்வச் செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழ்கிறதுக்கு அருள் புரியணும். அதற்கு செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்து செவ்வாய் பகவானையும் நம்ம அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாமுங்க. நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானை அங்ககரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்ககரன் அப்படின்னா சிவப்பு நிறம் உடையவன். சிவப்பு நிறம் உடையவர் தான் இந்த செவ்வாய் பகவான். இவரை வழிபாடு செய்கிறப்ப நம்ம சிவப்பு நிற உடை உடுத்திக்கிறது நல்லது.
செவ்வாய்க்கிழமை காலை எழுந்து குளிச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சிவப்பு நிற உடையை உடுத்திக்கலாங்க. சிவப்பு நிற உடை உடுத்திட்டு சிவப்பு செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு செம்பருத்தி நமக்கு கிடைச்சா இன்னமுமே சிறப்பு. 9 சிவப்பு செம்பருத்தி எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது 9 சிவப்பு செவ்வரளி மலர் எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கு முன்பு நம்ம பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் சிவப்பு திரி போட்டு 9 விளக்கு ஏற்றி வைங்க. 9 விளக்குலேயுமே சிவப்பு திரி இருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம பூஜை அறையில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சூடி வழிபாடு செய்யுங்க. உங்ககிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பின்பு ஒரு சிறிய கார்த்திகை விளக்கு, மண் அகல் விளக்கு எடுத்து நிலத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற 9 செவ்வரளி மலர் அல்லது செம்பருத்தி பூ, சிவப்பு நிற செம்பருத்தி பூவை கைகளில் எடுத்து வச்சுட்டு முருகனுடைய பாதத்தில் ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு ஓம் சரவண பவ நம, ஓம் சரவண பவ நம என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லி 9 பூவையும் அவருடைய பாதத்தில் வச்சுருங்க. அதன் பின்பு கீழே அமர்கிறப்ப நம்ம ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது ஏதாவது ஒரு மேட்டோ போட்டு அமர்ந்துட்டு இந்த மண் அகல் விளக்கில் 9 குறுமிளகை கைகளில் வச்சுட்டு ஒவ்வொரு மிளகாய் அந்த மண் அகல் விளக்குக்குள்ளே போடுங்க. ஓம் அங்கஹாராய நம, ஓம் அங்கஹாராய நம என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லி 9 மிளகையும் அந்த மண் அகல் விளக்கில் போட்டுருங்க. போட்டுட்டு சிறிது கற்பூரத்தை எடுத்து பொடிச்சு அந்த மிளகு மேலே போட்டுருங்க. கண்களை மூடி முருகனின் திருவுருவை நல்ல மனதில் வச்சுட்டு, முருகப்பெருமானே, எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ என்ன தவறோ தெரியாது, நான் இன்றைக்கி கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். என்னோட கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுபடணும். செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானே, நீங்கள் அருள் புரியணும். செவ்வாய் பகவானே, நீங்களும் எனக்கு அருள் புரியணும். என் கடன் பிரச்சனை நீங்கணும், என் கஷ்டம் நீங்கணும், என் குடும்பம் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழணும். எனக்கு இதற்கு நீங்கள் தான் அருள் புரியணும். என் கடன் பிரச்சனை, கஷ்டம், துன்பம் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் வாழ அருள் புரியுங்கன்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு 9 மிளகும் போட்டு நம்ம கற்பூரமும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் தீக்குச்சியை உரைச்சி வைங்க, எரிஞ்சிரும். இந்த 9 மிளகும் எரியணும். 9 மிளகும் எரிஞ்சு பிற்பாடு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நம்ம 9 வாரம் தொடர்ந்து செய்கிறப்ப எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நீங்கலாம்ங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா செவ்வாயின் அருள் வேண்டும், முருகப்பெருமானின் அருள் வேண்டும். செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழணும் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் வேண்டும், செவ்வாய் பகவானின் அருள் வேண்டும். நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் முருகனின் மீது நம்பிக்கையை வச்சு அவருடைய திரு பாதத்தை நல்லா இறுக பற்றிக்கிட்டு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரம் எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவாருங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில் வராது. நீங்கள் நம்பிக்கையோடு 9 வாரம் அசைவ உணவை தவிர்த்துட்டு இந்த மிளகு பரிகாரத்தை செய்யுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மிளகு பரிகாரம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம்ங்க. இந்த மிளகை வைத்து நம்ம பணத்தை வசியம் பண்ணலாம், நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம், நிறைய அற்புதமான செயல்களை செய்யலாம். எதற்குமே நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம் சொல்லக்கூடிய மந்திரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நாம் வணங்கும் இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்மளால் முடியும், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவோம், நமக்கு இறைவன் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற முழு மனதோடு நீங்கள் நம்பிக்கை வைத்து இறை வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப உங்கள் உழைப்பையும் போடுறப்ப நிச்சயமாக ஒரு நல்ல வழி பிறக்குங்க. தொழிலே இல்லை அப்படின்னாலும் தொழிலை அமைத்து கொடுப்பார் முருகப்பெருமான். வருமானமே இல்லை அப்படின்னாலும் வருமானத்திற்கான வழியை கொடுப்பார் முருகப்பெருமான். முருகப்பெருமான நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.